பள்ளிக்கு பள்ளி ஒரு கொலை தடுக்கப்பட்ட கதை. வணக்கம் நண்பர்களே. சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு சொன்னதும் முன்னாடியெல்லாம் பல கோவில்கள் உடைய நகரம், பல முக்கியமான துறை ஆளுமைகள், அரசியல் ஆளுமைகள் உருவான இடம்னு தான் சொல்லுவாங்க. இப்போ சிவகங்கைன்னு பேரை சொன்னாலே இந்த வாரம் ஏதும் கொலை நடக்கலையான்னு கேட்குற அளவுக்கு, கொலைகள் சாதாரணமாக நடக்கிற அளவுக்கு ஒரு கொலை நகரமாக மாறி போச்சுன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு கொலைக்கு பழி வாங்குற இன்னொரு சம்பவம், அது எப்படி தடுக்கப்பட்டது, அது குறித்த காணொளி தான் இது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பக்கத்தில் பரவலாக பரபரப்பை ஏற்படுத்திய பிரவீன் அப்படின்ற இளைஞர் கொலை. அதை மறக்காத அந்த கீழப்பசலை ஊர் பொதுமக்கள், அதுக்கு பழிக்கு பழியா சங்கமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சிலர் போட்ட திட்டம். கடந்த 2024ஆம் ஆண்டு தீயனூர் கிராம கண்மாயில கீழப்பசலையைச் சேர்ந்த பிரவீன்ற இளைஞர் சங்கமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் அப்படிங்கிற இளைஞரை கையை வெட்டுறார். அதுக்கு பழி வாங்க சசிகுமார் அவரோட ஆதரவாளர்களை கூட்டிட்டு பிரவீனை வெட்டி படுகொலை செய்கிறார். அந்த கொலைக்கு காரணமான 5 பேரை கைது செஞ்சு அதில் 2 பேர் இப்போ ஜாமீனில் வெளியே வந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இறந்து போன பிரவீனோட கூட்டாளிங்க 4 பேர் வெளியே வந்தவங்களை கொலை செய்ய வைகை ஆற்றங்கரையில் பயங்கர ஆயுதங்களோட பதுங்கியிருக்காங்க. இவங்க பதுங்கியிருக்க தகவல் நம்ம காவல்துறைக்கு ரகசியமாக தெரிய வர அதில் ராஜபாண்டிங்கிற ஒரு ஆளை சரியாக தட்டி தூக்கிட்டாங்க. மற்றவங்க தப்பிச்சு போகும்னு இருட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க. போலீஸாரோட இந்த அதிரடி ரைடு ஒரு உயிரை காப்பாத்திருச்சுன்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு கொலை திட்டம் தடுக்கப்பட்டதால் தான் இன்னொரு குடும்பம் அழிஞ்சு போகலை. இது எல்லாம் நமக்கு ஒரு நினைவூட்டல். படிக்கிற வயசில் இப்படி பழிக்கு பழியாக கத்திய தூக்குற இளைஞர்களை நினச்சா நமக்கு பெரும் கவலை தான் ஏற்படுது. அரசாங்கம் இந்த மாதிரி இளைஞர்களின் வாழ்க்கையை பாதுகாக்க ஒரு துரிதமான நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் சிவகங்கை மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை. நிறைவேறுமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். பழிக்கு பழி கொண்டு வாழ்க்கையை கழிப்பது ஒரு முடிவல்ல, அது இன்னொரு துவக்கம், வன்முறையின் தொடக்கம். நன்றி.